பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 209 ரன்களை குவித்தும் இறுதியில் ருதுராஜ் படை 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் தோற்றிருக்காங்க. இந்த போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தோல்வியை சந்தித்த பிறகு கேப்டன் ருதுராஜ் கேக்வாட் பேட்டியை கொடுத்திருக்காரு. அதில் முதல்ல களமிறங்கி சிறந்த ஸ்கோர்களை தான் அடித்தோம். எங்களுக்கு எதிராக வேகப்பந்து வீச்சாளர்களால் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியவில்லை. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு எதிராக வேகப்பந்து வீச்சாளர்களால் தாக்கத்தை ஏற்படுத்த முடியவில்லை அப்படின்னாலும் ஸ்பின்னர்களால் தான் தாக்கத்தை ஏற்படுத்த முடிந்தது. அப்படி இருந்தும் ஸ்பின்னர்களை சிறப்பாக சமாளித்து பெரிய ஸ்கோரையும் அடித்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். தொடர்ந்து பேசிய ருதுராஜ் கேக்வாட், பஞ்சாப் கிங்ஸ் அணியில் ஸ்பின்னர்கள் தாக்கத்தை ஏற்படுத்தியதால் இம்பாக்ட் சப் வீரர் இடத்துல ராகுல் சாகரை கொண்டு வந்தோம். சாகரும் நூர் அகமதும் ரிஸ்ட் ஸ்பின்னர்கள் அப்படிங்கிறதுனால பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க அப்படின்னு நம்பினேன். ஆனால் இருவரும் சிறப்பாக பந்து வீசலை. இதனால தான் வெற்றி பெற முடியாமல் போனது அப்படின்னு சொல்லியிருந்தார். பஞ்சாப் கிங்ஸ் அணியில் யுஜ்வேந்திரா சாகல் அபாரமாக பந்து வீசி 3 ஓவர்களில் 21 ரன்களை மட்டும் வெட்டு கொடுத்து 1 விக்கெட்டை எடுத்தார். மற்ற வேகப்பந்து வீச்சாளர்கள் ஓவருக்கு சராசரியாக 10+ ரன்களை வெட்டு கொடுத்த போதும் சாகலின் எக்னாமி 7 மட்டுமே இருந்தது. இதனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியிலையும் ஸ்பின்னர்கள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி மேட்ச் வின்னர்களாக இருப்பார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் நூர் அகமது 4 ஓவர்களில் 38 ரன்களையும் ராகுல் சாகர் 4 ஓவர்களில் 46 ரன்களையும் வாரி வழங்கினாங்க. மிடில் ஓவர்களில் இந்த இருவரும் சிறப்பாக செயல்படாத காரணத்தினால் வெற்றியை பெற முடியாமல் போயிருக்கு. பிச்சு சூழலுக்கு சாதகமாக இருந்தும் 14.2 கோடிக்கு வாங்கப்பட்ட இடதுகை சுழற்பந்து வீச்சு ஆல்ரவுண்டர் பிரசாந்த் வீரருக்கு 1 ஓவரை கூட கொடுக்கல. மேலும் மேத்யூ ஹென்றி 4 ஓவர்களில் 52 ரன்களையும் அன்ஷில் கம்பாஜ் 3.4 ஓவர்களில் 43 ரன்களை வெட்டு கொடுத்த போதும் சிவம் துபேவுக்கு 1 ஓவரை கூட வழங்கவில்லை. இது ரசிகர்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை பெற்று வருகிறது. அது மட்டும் இல்லாமல் முதல்ல களமிறங்கிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 20 ஓவர்களில் 209க்கு 5 ரன்களை குவித்திருந்தாங்க. சமீபத்தில் T20 உலகக்கோப்பை 2026 தொடரில் சென்னையில் நடைபெற்ற போட்டிகளில் முதல் இன்னிங்ஸ் சராசரி ஸ்கோர் 197 ரன்களாக இருந்ததால் CSK 230 ரன்களையாவது அடித்தால்தான் வெல்ல முடியும் என்ற நிலைமை இருந்த நிலையில் CSK 209 ரன்களை தான் எடுத்திருந்தாங்க. ஆயுஷ் மாத்ரே 73-43 அப்படின்னும் சிவம் துபே 45க்கு 27, சர்பரஸ் கான் 32க்கு 12 ஆகியோர் மட்டுமே சிறப்பாக செயல்பட்டனர். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஓபனர்கள் சஞ்சு சாம்சன் 7க்கு 7, ருதுராஜ் கேக்வாட் 28க்கு 22 ஆகியோர் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. இலக்கை துரத்தி களமிறங்கிய பஞ்சாப் கிங்ஸ் அணியில் பிரியன்ஸ் ஆர்யா 39க்கு 11, பிரம்சிம்ரன் சிங் 43க்கு 34, கூப்பர் கானொலி 36க்கு 22, கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் 50க்கு 29 ஆகியோர் அபாரமாக செயல்பட்டதால் பஞ்சாப் கிங்ஸ் அணி 18.4 ஓவர்களில் 210க்கு 5 ரன்களை எடுத்து 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வென்றிருப்பதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கும் போதே மற்றொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2026 IPL தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்க்கும் பொழுது படுதோல்வி அடைந்ததை அடுத்து சஞ்சு சாம்சன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை பகிர்ந்திருந்தார். அதாவது இந்த அணிக்கு எதிரான, அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் அணி 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றாலும் அந்த அணியுடைய கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் எடுத்த ஒரு முடிவு குறித்து முன்னாள் வீரர் ஆகாஷ் சோப்ரா காட்டமான கேள்வியை எழுப்பியிருந்தார். சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் சென்னை அணி முதல்ல பேட்டிங் செய்து 209 ரன்கள் குவித்திருந்தது. பஞ்சாப் அணியின் நட்சத்திர சுழற்பந்து வீச்சாளர் யுஸ்வேந்திர சாகல் மிக சிறப்பாகவே பந்து வீசினார். அவர் வீசிய 3 ஓவர்களில் 1 பவுண்டரி அல்லது சிக்ஸர் கூட சென்னை பேட்ஸ்மேன்களால் அடிக்க முடியல. 21 ரன்கள் மட்டுமே கொடுத்து CSK கேப்டன் ருதுராஜ் கேக்வாட் விக்கெட்டையும் அவர் வீழ்த்தினார். ஆனால் அவருக்கு 4வது ஓவர் வழங்கப்படவில்லை. இது குறித்து ஆகாஷ் சோப்ரா தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டது, ஒரு பவுண்டரி கூட விட்டு கொடுக்காத ஒரே பந்து வீச்சாளர் சாகல் தான்.
அவருக்கு ஏன் முழுமையாக 4 ஓவர்கள் வழங்கப்படலை? சிவம் துபே களத்தில் இருந்தார் என்பது ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் கவுஹாதியில் ரவீந்திர ஜடேஜா போன்ற சுழற்பந்து வீச்சாளர்கள் துபேவை வீழ்த்தியும் இருக்காங்க. வேகபந்து வீச்சாளர்களை மட்டுமே தொடர்ந்து பயன்படுத்தியதால் ஸ்லோ ஓவர் ரேட் பிரச்சனை ஏற்பட்டு கடைசி 2 ஓவர்களில் ஒரு ஃபீல்டரை உள்வட்டத்திற்குள் கொண்டு வர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அப்படின்னு விமர்சித்திருந்தார். புள்ளி விவரங்களின்படி ஐபிஎல் தொடரில் சிவம் துபே சாகல் பந்து வீச்சில் இதுவரை ஆட்டம் இழந்தது இல்லை. அவர் சாகல் பந்து வீச்சில் 20 பந்துகளில் 23 ரன்கள் எடுத்திருக்காரு. அதே போல இடது கை பேட்ஸ்மேன்களுக்கு எதிராக சாகலின் எக்கனாமி 9.03 உள்ளது. வலது கை பேட்ஸ்மேன்களுக்கு எதிராக அது 7.31 இருக்கின்றது. இதை கருத்தில் கொண்டே ஸ்ரேயஸ் ஐயர் இடது கை பேட்ஸ்மேன்களான துபே மற்றும் சரபரஸ் கான் களத்தில் இருந்தபோது சாகலுக்கு ஓவர் வழங்கவில்லை என தெரிகிறது. எனினும் இந்த வெற்றிக்கு பிறகு பஞ்சாப் கிங்ஸ் அணி 2 வெற்றிகளுடன் புள்ளியியல் பட்டியலில் முதலிடத்தை பிடித்திருக்காங்க. சென்னை அணி விளையாடிய 2 போட்டிகளிலையும் தோல்வியடைந்து 10வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. கேப்டனாக ஸ்ரேயஸ் ஐயரின் இந்த முடிவு வெற்றிக்கு தடையாக இல்லாவிட்டாலும் தந்திரோபாய ரீதியாக அது தவறு என்பதே ஆகாஷ் சோப்ராவினுடைய கருத்தாகவும் இருக்கின்றது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல் 2026 ஆண்டு சீசனின் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மீண்டும் மோசமாக விளையாடி வருவது ரசிகர்களை மட்டுமல்லாமல் முன்னாள் வீரர்கள் பலரையும் வேதனையடைய செய்திருக்கிறது. கடந்த சீசனில் ஐபிஎல் வரலாற்றின் முதல் முறையாக புள்ளிப்பட்டியலில் 10வது இடத்தை சிஎஸ்கே அணி பிடித்து தொடரை நிறைவு செய்தாங்க. இந்த சீசனில் யாவது சிஎஸ்கே அணி வெற்றி பெறும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ராஜஸ்தான் ராயல்ஸ் எதிராக முதல் போட்டியில் 127 ரன்களில் சுருண்டு தோல்வியை தழுவியது. இந்த நிலையில் 2வது ஆட்டத்தில் பஞ்சாப் அணிக்கு எதிராக 29 ரன்களை சிஎஸ்கே குவித்திருந்தாங்க. ஆனால் பந்து வீச்சு படும் மோசமாக இருந்ததால் சிஎஸ்கே சிஎஸ்கேவுடைய அணி மீண்டும் தோல்வியை தழுவியிருக்கிறது. இது குறித்து கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய அஸ்வின், சிஎஸ்கே அணியை பார்க்கும்போது எனக்கு மனது உண்மையிலேயே வலிக்கிறது. இது எப்பேற்பட்ட அணி தெரியுமா? எவ்வளவு புகழ்பெற்ற அணி தெரியுமா? நான் விளையாடிய காலத்தில் இந்த அணி எவ்வாறு செயல்பட்டது தெரியுமா? ஆனால் இப்போது எப்படி இருக்கிறது? இதை பார்க்கும்போது உண்மையிலேயே என்னால் தாங்க முடியவில்லை. சிஎஸ்கே அணி விளையாடும் போது 12வது ஓவரிலேயே வீரர்கள் தோல்வியை ஒப்புக்கொண்டார்கள். அவ்வளவு என் முதல் 2 பந்திலேயே போட்டி எவ்வாறு மாறப்போகிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஆடுகளம் கொஞ்சம் தொய்வாக இருக்கிறது என்று ருதுராஜ் கூறினார். அதை நான் ஒப்புக்கொள்ளவே மாட்டேன். ஆடுகளம் சூப்பராகவே இருந்தது. பேட்டிங்கிற்கு சாதகமாகவும் இருந்தது. சிஎஸ்கே அணியின் பெரிய குறையை பந்துவீச்சு தான். இவ்வாறு பந்துவீச்சில் குறை இருக்கும்போது 210 ரன்கள் என்பதெல்லாம் போதாது. கூடுதலாக சிஎஸ்கே அணி ஒரு 20-30 ரன்கள் அடித்திருக்க வேண்டும். பவர் பிளேவில் நாம் குறைவான ரன்களை தான் அடித்தோம். அங்கு கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தியிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தார்.